நண்பர்களே, உலகத்திலேயே தமிழ் இனம் தனித்தன்மை வாய்ந்தது. உலகத்தின் எந்த பகுதியிலும் வாழும் நிலத்தை 5 பகுதிகளாக பிரித்து பார்த்ததாக நீங்கள் சிந்திக்கவே முடியாது. அதற்கான சான்றுகளை நீங்கள் தேடவே முடியாது. உலகம் முழுவதிலும் நீங்கள் ஒரு பருந்து பார்வையை வீசினாலும் கூட வாழும் நிலத்தை 5 வகையாக பிரித்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு விடையாக வந்து நிற்கக்கூடியது தமிழ் இனம் ஒன்று மட்டும்தான். வாழும் நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வாழுகிற நிலத்தை 5ஆக வகுத்தவன் தமிழன். அதே போன்று வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்து பார்த்தவன். நான் பிஎஸ்சி ஜியாகிரஃபி படித்தவன். உலகத்தின் ஒவ்வொரு பகுதியில் வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர் என்பதை ஓரளவு அறிவேன். ஆனால் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்து பார்த்தவன் தமிழன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். வடக்கிலே இருந்து வந்தால் அது வாடை, தெற்கிலே இருந்து தவழ்ந்தால் அது தென்றல், கிழக்கிலே இருந்து வீசினால் அது கொண்டல், மேற்கிலே இருந்து நடை பயின்றால் அது கோடை. இப்படி திசைக்கு ஒன்றாக வீசக்கூடிய காற்றை தனித்தனியாக பெயரிட்டு அழைத்தவன் தமிழன். வாழும் நிலத்தை 5ஆக வகுத்தான். வீசும் காற்றை 4ஆக பிரித்தான். பேசும் மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக பார்த்தான். இந்த மண்ணில் வாழும் வாழ்வை அகம், புறம் என்று 2ஆக பிரித்தான். ஆனால் ஒழுக்கம் என்பதை மட்டும் என்றும் ஒன்றாகவே வைத்தவன் தமிழன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பாவேந்தர் பாரதிதாசன் போகிற போக்கில் ஒற்றை வரி சொல்லுவார்: ஒழுக்கமிலார் ஏதிருந்தும் இல்லார், ஏதிருந்தும் இல்லார். 1000 செல்வங்கள் உங்களுக்கு இருந்தாலும், அறிவிற் சிறந்தவராக நீங்கள் வானுயர்ந்து வளர்ந்தாலும், ஒழுக்கம் என்ற ஒன்று உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் ஏதுமற்றவர்கள் என்பதுதான் பொருள். அப்படி பார்ப்பதுதான் தமிழ். சங்க இலக்கியங்களில் நாம் கொஞ்சம் சிந்தையை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் புறநானூற்று சிந்தனைகள் என்று ஒரு தலைப்பை நான் பிரகாசம் அவர்கள் கேட்டபொழுது தந்தேன். இன்றைய இளைய தலைமுறை சங்க இலக்கியங்களின் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சூழலை தமிழ் சார்ந்தவர்கள் உருவாக்கவும் இல்லை. நீங்கள் ஒன்றை யோசியுங்கள். நான் சொல்வதனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன? சிந்தனை ஒன்றுதான். சிந்திப்பதனாலே தான் நாம் மனிதர்கள். விலங்கு சிந்திப்பதில்லை, பறவை சிந்திப்பதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் இனங்களில் சிந்திப்பதற்கு உரித்தான இனம் இந்த மனித இனம் மட்டும்தான். நாம் மட்டும்தான் சிந்திப்பவர்கள். அதனால்தான் தெக்கார்தோ என்கிற அறிஞன் ஒற்றை வரி சொன்னான். இவையெல்லாம் என்றும் மாறாமல் நீடித்து நிலைக்கக்கூடிய வரிகள். ஒற்றை வரி சொன்னான்: ஐ திங்க் therefore I am. ஐ திங்க் therefore I am. நான் சிந்திக்கிறேன், ஓ அதனால்தான் நான் மனிதனாக இருக்கிறேன். சிந்தனை தான் நமக்கு. எப்பொழுது சிந்தனை நின்று விடுகிறதோ அப்பொழுது மனிதன் மரணித்து விடுகிறான். காரல் மார்க்ஸ் கண்மூடிய பொழுது உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் எத்தனை விதமான இரங்கற் செய்திகளை வழங்கியிருப்பார்கள். ஆனால் அவனுடைய உற்ற நண்பன் ஏங்கல் சொன்னதுதான் அற்புதம். காரல் மார்க்ஸ் கண்மூடியதை பற்றி ஏங்கல் சொல்கிறான்: காரல் மார்க்ஸ் இப்பொழுதுதான் முதலாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் என்று. எனவே சிந்தனை தான் மனிதனுக்கான மகத்துவம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதும் சிந்திக்க தொடங்கிய காலத்தில் சிந்தனையின் சிகரம் தொட்டவன் தமிழன் என்பதற்கான சான்றுகள் தான் செவ்விலக்கியங்களாக நமக்கு முன்னாலே பரவி கிடக்கின்றன. ஒரு பெண் பேசுகிறாள்.
நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்று நாம் பழி தூற்றுகிறோமே. பெண்ணுக்கும் அறிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சாதிப்பதற்கு ஆணாதிக்க சமூகம் முயன்று பார்க்கிறதே. ஆனால் ஒரு பெண் ஐங்குறுநூறில் பேசுகிறாள். படிக்கிற பொழுதெல்லாம் நான் சிலிர்த்து விடுகிறேன். இதை விட ஒரு சமூகம் சார்ந்த செய்தி எதுவும் இருக்க முடியாது. 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்த அத்தனை இலக்கியங்களையும் நீங்கள் தேடி படித்து முடித்தாலும் கூட இந்த ஒரு செய்திக்கு ஈடாகாது. அவ்வளவு அரிய செய்தியை ஒரு பெண் பேசுகிறாள் ஐங்குறுநூறில். அந்த ஒன்றை சொன்னாலே போதும் உங்களுக்கு. அவளுடைய கனவு, அவளுடைய ஆசை, அவளுடைய விருப்பம், அவளுடைய வேட்கை, அவளுடைய தாகம், அவளுடைய தவிப்பு, அவளுடைய தவம், அவற்றை வெளிப்படுத்துகிறாள். என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் விருப்பம் என்ன தெரியுமா? என் ஆசை என்ன தெரியுமா? என் லட்சியம் என்ன தெரியுமா? என் கனவு என்ன தெரியுமா? பசி இல்லாகுக, பசி இல்லாகுக. என் வாழ்கால சமுதாயத்தில் திரும்புகிற திசை அனைத்தும் வாழுகிற மக்கள் அனைவரும் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும். அவள் தருகிற முதல் செய்தி அதுதான், பசி இல்லாகுக. ஏன் அதை முதல் செய்தியாக அவள் பதிவு செய்கிறாள்? பசி இருக்கும் இடத்தில் வன்முறை வெடிக்கும், பசி இருக்கும் இடத்தில் அமைதி பறிபோகும். அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் பசியற்ற சமூகத்துக்கும் தான் தொடர்பே தவிர பசியால் வாடக்கூடிய மனிதர்களுக்கு இடையே அன்பு தழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அறிவு சிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அன்பும் அறிவும் சேர்ந்து தழைக்க வேண்டுமென்றால், அமைதி சார்ந்து இந்த மண் விளங்க வேண்டுமென்றால், முதலில் பசியற்றவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும். அதனால்தான் பசி எனும் பாவி பயலே என்று பேசுகிறார் வள்ளலார். நீதியரசர் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தே. பசியினால் போய் வீதியில் நிற்கிறான், வீட்டின் முன்னாலே நிற்கிறான், பசி என்று சொல்கிறான். ஆனாலும் உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில் அவன் எப்படி சோர்ந்து விழுந்து விடுகிறான் என்பதை சிந்திக்கிற பொழுதே தளர்ந்து விடுகிற உள்ளம் வள்ளலாருக்கு வாய்த்திருக்கிறது என்றால் பசி, பசியற்ற சமூகம்தான் முக்கியம். அதனால்தான் ஐங்குறுநூறு தலைவி முதலில் சொல்கிறாள், பசி இல்லாகுக. அடுத்து அவள் சொல்வதை பாருங்கள், பிணி சேன் நீங்குக என்கிறாள். பசியற்ற சமூகம் வாய்க்க வேண்டும். அடுத்தது நோயற்ற சமூகம் வாய்க்க வேண்டும். பிணி சேன் நீங்குக. கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரையிலும் நோய் தெரியக்கூடாது. நோய் போய் தொலையற்றும். நோயற்ற சமூகம் தழைக்கட்டும். மானுடர் அனைவரும் நோயற்றவர்களாக இந்த மண்ணில் நீடித்து நிலைத்து வாழட்டும். எப்படி கனவு காண்கிறாள் யோசியுங்கள். பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக. அதற்கு பிறகு அவள் சொல்கிறாள், வேந்து பகை தணிக. காரணம், அப்பொழுது ஆண்டவர்கள் அரசர்கள். சதா சர்வ காலமும் இந்த தமிழ் மண்ணில் இரத்த நதிதான் ஓடியது. போரில் விழுப்புண் பெறுவதுதான் புகழ் வாய்ந்த வாழ்வு என்ற நிலை ஒரு பக்கம். தொடர்ந்து இந்த மண்ணில் போரின் மூலமாக வெற்றி விழுப்புண்களை பெற வேண்டும் என்ற பேரவாவுக்கு உட்பட்டு அரசர்கள் மறுபக்கம். இப்படி எந்த நாளும் போர்க்களமாகவே தமிழ் சமூகம் இருந்த நிலையில் அமைதி இல்லை, அமைதியற்ற சமூகமாக இருந்தது. எனவே வேந்து பகை தணிக, பகையற்ற சமூகம் வந்து சேர வேண்டும். யோசியுங்கள்,
பசியற்ற சமூகம், நோயற்ற சமூகம், பகையற்ற சமூகம். வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக. பகையற்ற சமூகம் படைக்கப்பட்டு விட்டால் ஆயுள் கூடிவிடுமே. வீரத்தின் விளைநிலமாக நாம் அற்ப ஆயுளில் வீழ்ந்து விடுவதை விட அன்பு சார்ந்து அமைதி தவழக்கூடிய மண்ணில் நீண்ட காலம் வாழ முடியுமே. வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக. இறுதி வரிதான் அழகு. அதைத்தான் நீதியரசர் சொன்னார். போரும் காதலும் இருக்கிறதே, இரண்டுக்கும் இதுதான் வழி என்பதில்லை. எந்த வழியிலும் முயன்று போரில் வெற்றி பெறலாம், எந்த வழியிலும் முயன்று காதலில் வெற்றி பெறலாம் என்பது மேலை நாடுகள் வகுத்து கொடுத்த பார்வை. அது இந்த மண்ணுக்கு உகந்தது கிடையாது. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் என்பதுதான் திருக்குறள். எவ்வளவு சிறப்புகள் உன்னை வந்து சேரும் என்றாலும், அதனால் உனக்கு சிறுமை எங்காவது படரும் என்றால் அதை தூக்கி எறி என்பதுதான் இந்த மண் வழங்கிய வாழ்வியல். எனவே கடைசி வரியில் அவள் பேசுகிறாள். பசியில் ஆகுக பிணி சேன் நீங்குக வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக அறம் நனி சிறக்க. அறம் நனி சிறக்க, அல்லவை கெடுக. அதுதான் தமிழ், அதுதான் தமிழ். அறம் நனி சிறக்க என்று பேசுகிற தலைவி அறத்திற்கு எதிர் சொல்லாக அவள் எதை பயன்படுத்த வேண்டும்? மரம் தவிர்க என்று சொல்ல வேண்டும். அறத்திற்கு எதிர் சொல்லை பயன்படுத்துவதற்கு கூட அந்த தலைவி தயாராக இல்லை. அறம் நனி சிறக்க அல்லது கெடுக, அறத்திற்கு புறம்பானது கெடுக. நண்பர்களே, தமிழை போல் ஒரு மொழியை நீங்கள் உலகம் முழுவதும் தேடி எடுத்தாலும் பார்க்க முடியுமா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்களில் நம்முடைய தமிழர்கள் எழுதக்கூடிய எழுத்து, மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு, இவற்றையும் நான் சிந்தித்து பார்க்கிறேன். தமிழ் மனிதனை மட்டுமல்ல, ஒரு விலங்கை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி, ஒரு பறவையை கூட காயப்படுத்த விரும்பாத மொழி. தொல்காப்பியம் நம்முடைய முதல் இலக்கணம், வாழ்வியல் இலக்கியம். நீங்கள் தொல்காப்பியம் எப்படி பிரிக்கிறது? ஆறறிவு பெற்ற நாம் அனைவரும் உயர்திணை, உயர்திணை. அப்படியென்றால் ஆறறிவு அற்ற பறவைகளும் விலங்குகளும் உயர்திணை என்பதற்கு நேர் எதிர்ச்சொல் என்ன? தாழ்திணை என்று தானே வர வேண்டும். உயர்வு தாழ்வு, தாழ்ந்த திணை என்று தானே ஒரு பறவையை ஒரு விலங்கை தமிழ் குறிப்பிட வேண்டும். தமிழ் ஒரு பறவையை விலங்கை கூட காயப்படுத்த விரும்பவில்லை. அது சொல்கிறது, நாமெல்லாம் உயர்திணை, அவை அனைத்தும் உயர்வு அல்லாத திணை, அல் திணை அக்ரிணை. அப்படிப்பட்ட மொழி இது. இந்த மொழியை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அது தரக்கூடிய வாழ்வியலை நீங்கள் ஏற்று அப்படியே பின்பற்ற பழக வேண்டும். இதுபோன்று வாழ்வியலை தரக்கூடிய மொழி எதுவும் இருக்க இயலாது. வாழ்வு என்பது என்ன? நீங்கள் இப்பொழுது சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் தமிழ் இலக்கியம் என்றால் அதனுடைய இலக்கு எது? ஒன்று உலக பொதுமை, இரண்டாவது மனித நேயம், மூன்றாவது அறம் தழுவிய வாழ்வு. இவைதான் தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கான இலக்கு. உலக பொதுமை, மனிதநேயம், அறம் சார்ந்த வாழ்வு. இன்று காலையில் நான் வருகிற பொழுதும் செய்தித்தாளை பிரிக்கிற பொழுது எவ்வளவு சோகமான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. காதல் என்ற பெயரால் ஒரு காமுகன் ஒரு பெண்ணை பட்ட பகலில் வெட்டி கொள்கிறான். எங்கே போகிறது இந்த தமிழகம்? எங்கே போய்கொண்டிருக்கிறோம் நாம்? எப்படிப்பட்ட இனம் எப்படி இழிந்து கிடக்கிறது? அகநானூரில் ஒரு பாடல், அகநானூரில் 4வது பாடலை பார்த்தால் வியந்து போகிறேன் நான். தலைவனும் தலைவியும் புதிதாய் மணமுடித்தனர்.
மணமுடித்தவர்கள் தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சங்க இலக்கியங்களில் நீங்கள் கூட்டு குடும்பத்தையே காண முடியாது. தனி குடும்பத்தில் ஈடுபட்டனர். சில நாள் சென்றது. தலைவன் தலைவியிடம் சொல்கிறான், பெண்ணே, நீயும் நானும் காலம் முழுவதும் களிப்புற்று வாழ வேண்டுமென்றால் நமக்கு பொருள் தேவை. ஆனால் அந்த பொருளை வேண்டிய அளவுக்கு தேடுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்தில் இல்லை. எனவே எங்கே சிறப்பாக என்னால் பொருளை சேர்த்து குவிக்க முடியுமோ அங்கே செல்கிறேன். சென்று பெரும் பொருளோடு திரும்பி வருகிறேன். வந்த பிறகு நாம் இருவரும் இன்புற்று நீண்ட நெடிய காலம் வாழலாம் என்று சொல்கிறான். தலைவன் தன்னை பிரியப் போகிறான் என்ற செய்தியை செவிமடுத்த அந்த கணத்திலேயே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு தலைவன் சொன்னான், கலங்காதே மகளே, கார்காலம் வருவதற்கு முன் உன் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்பேன் என்றான். அவள் விடை கொடுத்தாள். இவன் பொருள் தேடி சென்றான். கடுமையாக அல்லும் பகலும் உழைக்கிறான். முடிந்த வரையில் செல்வத்தை திரட்டுகிறான். பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கார்காலம் வருவதற்கான சூழல் கனிகிறது. அந்த இயற்கையில் கார்காலம் கனிவதற்கான சூழலை கண்டெடுத்து விட்ட தலைவன், ஐயோ, நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டுமே என்ற துடிப்போடு உடனே தேரேறி புறப்படுகிறான். எப்படி ஒரு பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இலக்கியம் நமக்கு வழங்கி இருக்கிறது என்பதை இன்றைய செய்தியோடு சேர்த்து சிந்தியுங்கள். தேரில் வேகமாக புறப்பட்டான். காற்றை விட வேகமாக விரைகிறான். அப்படி வேகமாக விரைந்து வருகிற தேர் ஒரு சோலையின் நடுவே நுழைகிறது. இந்த தேரை அலங்கரிப்பதற்காக அவன் ஒரு மணியை கட்டி வைத்திருக்கிறான். தேரினுடைய ஓட்டத்தின் வேகத்தில் மணியின் நா இப்படியும் அப்படியும் அசைந்து அசைந்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தேர் ஓடுகிறது. சோலை நடுவே அது செல்லுகிற பொழுது அப்படி பார்க்கிறான். அந்த இடத்தில் ஒரு மலரின் மீது ஆண் வண்டும் பெண் வண்டும் சேர்ந்து இணைந்து இன்புற்று கிடப்பதை கண்டுவிடுகிறான். ஒரு ஆண் வண்டும் ஒரு பெண் வண்டும் இணைந்து இன்புற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மணியினுடைய நா எழுப்பக்கூடிய ஓசை சென்று இடையூறாகி விடுமோ? அந்த இன்பத்திற்கு தடையாகி விடுமோ? வண்டுகள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு என்னுடைய மணி நா ஓசை தடையாகிவிடக் கூடாது என்று கருதுகிற கணத்திலேயே தன் கையால் அந்த நா இப்படியும் அப்படியும் அசையாமல் பிடித்துக் கொள்கிறான். சோலையை கடக்கிறது தேர். தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன் என்று அகநானூறு பேசுகிறது. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வண்டுக்கு செவியறிவு கிடையாது. வண்டுக்கு கேட்காது. ஓசை வண்டுக்கு கேட்காது என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. அதுதான் அன்பு மடம். வாடி கிடக்கிற முல்லைக்கு தேரை கொடுப்பது என்றால் ஒரு வகையில் அது முட்டாள்தனம்தான். ஒரு மூங்கிற்கம்பு போதுமே. பொன் இழைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓர் அழகிய தேரை ஒரு முல்லை கொடிக்காக தருவது என்றால் அந்த பாரி என்ன பைத்தியக்காரனா நினைக்கலாம். ஆனால் அதை இப்படி பாருங்கள். பாரியின் தவிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே கண்ணுக்கு எதிரே ஒரு முல்லை கொடி வாடி கீழே கிடக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே வருத்தம் வருகிறது. சரி, இந்த கொடியினுடைய துயரை தவிர்ப்பதற்காக அங்குமிங்குமாக தேடி சென்று ஒரு மூங்கிற் கம்பை கொண்டு வரலாம். கொண்டு வந்து நட்டு அந்த கொடியை படர விடலாம். அதுவரையிலும் அதனுடைய வாட்டம் நீடிக்குமே. என் கண்ணெதிரில் ஒரு உயிர் துயருற்று கிடக்கிறது என்றால் அந்த துயரை அக்கணத்திலேயே தவிர்த்து விட வேண்டும் என்ற தவிப்பு எழுவதுதான் கருணையின் உன்னதம். அதனாலே தான் அவன் தேரை அங்கேயே அந்த முல்லைக்கு தந்துவிட்டு செல்கிறான். அது கொடை மடம் என்று இலக்கியம் பேசுகிறது. சிந்தியுங்கள்.
ஒரு வண்டுக்காக இறங்குகிற இருதயம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? ஒரு முல்லை கொடிக்காக இறங்கக்கூடிய மனம் தமிழனுக்கு இருந்ததே இன்று எங்கே? மேகம் கருத்து சூழ் கொண்டு மழையாக பொழிய போகிறது, அந்த மகிழ்ச்சியில் தோகை விரித்து ஆடக்கூடிய மயில் குளிரில் நடுங்குவதாக நினைத்து தன் போர்வையை போர்த்தினானே பேகன், அந்த மனம் எங்கே? ஈரமும் அன்பும் நிறைந்த இருதயம் முழுவதுமாக மரித்து போய்விட்டதா இந்த மண்ணில்? இவற்றுக்காகத்தான் நீங்கள் இலக்கியங்களின் பக்கம் உங்கள் பார்வையை திருப்ப வேண்டும். இன்குலாப் என்ற ஒரு கவிஞன், எந்த சமரசத்திற்கும் உட்படாத ஒரு கவிஞன், ஏழை மக்களை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே சுமந்து சுமந்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவிதையாக வடித்து கொடுத்த தமிழன். கவிக்கோவுக்கு முன்னாலேயே அவன் கண்மூடி விட்டான். அவன் எழுதிய ஒரு பாடல், இந்த மண்ணின் மனிதநேயம் குறித்து அவன் எழுதிய பாடல். மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில், மேகங்கள் வானவெளிகளில் திரிந்து மழை பாடல் பாடிய மாதங்களில் இந்த பூமி நனைந்தது போல் அந்த சாலையும் நனைந்தது. சாலையில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் மழையில் குளித்தன. கட்டிடங்களுக்கு உள்ளே கனப்பு அடுப்பின் பக்கத்தில் கம்பளி போர்வையில் புதைந்து கிடந்த மனிதர்கள் மட்டும் நனையவே இல்லை. சாலை நனைந்தது, ரிக்ஷா நனைந்தது, மாடு நனைந்தது, குதிரை நனைந்தது, மாளிகை நிமிர முதுகு வளைத்து கோணிப்பை கூடாரங்களில் குடும்பம் நடத்தும் கூலிகளெல்லாம் குளிரில் விரைத்தனர். பண்பாடு மிக்க பாரத நாட்டில் மானுடம் மட்டும் மலிவாய் போனது. யோசியுங்கள், ஒரு மாடு நனைகிறது என்பதற்காக, ஒரு ரிக்ஷா, உயிரற்ற ஒரு ரிக்ஷா நனைகிறது என்பதற்காக இறங்கி தவிக்கக்கூடிய இருதயம் இருப்பதுதான் ஒரு கவிஞனுக்கு உரிய நல்லடையாளம். எனவே சக மனிதனை சிந்திக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் போகிற போக்கில் உரைநடையில் ஒரு இடத்தில் எழுதுவார், ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறார். ஒரு விளக்கின் திரியை அணைப்பது ஒரு மனிதனின் நாவை அறுப்பது போல் எனக்கு படுகிறது என்கிறானே, அதுதான் மனிதநேயத்தின் மகத்துவம் சார்ந்த மாண்பு. இந்த மனிதநேயம் என்று எங்கே போனது யோசியுங்கள். சரி, வாழ்வு குறித்து புறநானூறு பக்கங்களை கொஞ்சம் புரட்டுங்கள். இன்றைக்கு புறநானூற்றில் 400 பாடல்களின் தொகுப்பு. ஆனால் இன்றைக்கு புறநானூற்றில் 2 பாடல்கள் இல்லை. பாடல் எண் 267, பாடல் எண் 268 இல்லை. அது குறித்து நமக்கு என்ன கவலை? புறநானூரே இல்லை என்றாலும் நமக்கு என்ன கவலை? இன்றைய இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? புறநானூறு படிப்பதனால் எனக்கு சோறு கிடைக்குமா? சிலப்பதிகாரத்தை சிந்திப்பதனாலே எனக்கு சோறு கிடைக்குமா? கம்பனில் கலப்பதனாலே எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவர்களுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்ணில் படைக்கப்பட்ட உயிர் இனங்களில் எந்த பறவையாக இருந்தாலும், எந்த விலங்காக இருந்தாலும், அவற்றின் நோக்கங்கள் 3 தான். 1, பசிக்கு உணவு தேடுவது. 2, தண்ணீருக்கு தாகத்திற்கு தண்ணீர் தேடுவது. 3, உறவுக்கு துணை தேடுவது. இந்த 3க்கு மேல் வேறு எந்த லட்சியமாவது, எந்த நோக்கமாவது ஒரு பறவைக்கு உண்டா? ஒரு விலங்குக்கு உண்டா? நாமும் பசிக்கு உணவு தேடுவதும், தாகத்திற்கு தண்ணீரை தேடுவதும், தினவுக்கு துணையை தேடுவதும் தான் வாழ்வு என்று குறுகிவிட்டால், மக்சிம் கார்கி சொன்னானே, மனிதன் ஓ எத்தனை மகா மந்திர சொல் என்றானே, அந்த சொல்லுக்கு உரியவர்களாக நாம் வாழ்கிறோமா? யோசிக்க வேண்டும். நீங்கள் புறநானூறு மட்டும் படியுங்கள்.
தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை களஞ்சியம் அது. தமிழன் அகமென்றும் புறமென்றும் இரண்டாக பிரித்தான். அகம் சார்ந்த வாழ்வு அன்புமயமான வாழ்வு, புறம் சார்ந்த வாழ்வு அறம் சார்ந்த வாழ்வு. அன்பை அகத்திலும் அறத்தை புறத்திலும் இரண்டு தண்டவாளங்களைப் போல வைத்துக்கொண்டு வாழ்ந்தவன் தமிழன். ஒரு பாடல் இப்பொழுது நான் சொல்கிறேன், எப்படியெல்லாம் நுணுக்கமாக சிந்தித்திருக்கிறான் தமிழன் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் கால நடையில் நாகரிகத்தின் உச்சத்தையே தொட்டுவிட்டவர்கள் என்று பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தானே ஒரு புத்தன், அது போன்று இன்னொரு புத்தனை இந்த 2600 ஆண்டுகளுக்கு இடையே நம்மால் காண முடிந்ததா? ஒரு இயேசுவை காண முடிந்ததா? ஒரு காந்தியை மீண்டும் பெற முடிந்ததா? யாரை பெற முடிந்தது? யாராக நாம் மாற முடிந்தது? புத்தன் வருவானா? இயேசு வருவாரா? காந்தி வருவாரா? காமராஜ் வருவாரா? பெரியார் வருவாரா என்று நாம் கேள்வி கணைகளை தொடுக்கிறோமே தவிர, நீ புத்தனாக இருப்பதை தடுத்தவன் யார்? நீ பெரியாராக உருவெடுப்பதை தடுத்தவன் யார்? நீ காமராசராக கனிவதை தடுத்தவன் யார்? நீ இயேசுவாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவே சிலுவை சுமப்பதற்கு முன்வரக்கூடியவனாக புறப்படுவது என்றால் அதை தடுப்பவன் யார்? நாம் அதற்கு தயாராக இல்லை. ஒரு விதை தன்னை அழித்து மரமாகிறது, ஒரு துளி தன்னை இழந்து கடலாகிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் இழப்பதற்கே தயாராக இல்லை என்று ஓஷோ சொன்னார். அது உண்மை. நாம் எதையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு தனித்தனி தீவுகளாக நாம் மாறி கிடக்கிறோமே. என் சுகத்தை விட்டுக் கொடுக்க நான் தயாராக இல்லை, மாறாக இந்த உறவை வெட்டி கொள்ள நான் தயார் என்று மாறிவிட்டோமே. பாலைவனத்தில் நிற்கக்கூடிய ஒற்றை பேரிச்ச மரம் போன்றுதானே நாம் இன்றைக்கு சுயநலத்தில் சுருங்கி கிடக்கிறோம். யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு 3 பாடல்களை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு செல்கிறேன். நான் ஒரு முழுவதையும் புரட்டி கொண்டிருக்க முடியாது. ஒரு 3 பாடல்கள் எப்படி தமிழன் சிந்தித்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். வாழ்வு என்பது என்ன, அதை பற்றி பக்குடுக்கை நன்கனியார் எழுதிய பாடலை போல் அழகாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. முதலில் பாடலை சொல்கிறேன். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிக, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். நன்றாக பார்க்க வேண்டும். ஒரு கவிஞன் வாணியம்பாடிக்கே வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். வாணியம்பாடியில் ஒரு வீதியில் கவிஞன் கால் எடுத்து வைக்கிறான். வீதியின் இரு மருங்கிலும் வீடுகள் வரிசையாக அணிவகுத்து காட்சி தருகின்றன. இவன் அடியெடுத்து வைத்தான். வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வரிசைகளில் முதல் வீடு, அந்த வீட்டிலே இருந்து ஒரு ஒப்பாரி கேட்கிறது, அழுகை ஒலி கேட்கிறது. என்ன நிகழ்ந்து விட்டது என்று எட்டி பார்க்கிறான் கவிஞன். காரணம், சக மனிதனுக்கு ஏதாவது ஒரு துயர் என்றால் அந்த துயரை துடைத்தெறிய வேண்டும் என்ற தவிப்பும் தாகமும் இருந்தால்தான் அவன் கவிஞன். எனவே இவன் உள்ளே எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. அந்த பிணத்தை சுற்றி உறவுகள் அனைத்தும் ஆற்ற முடியாத சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றன. அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த அழுகை ஒலி, ஒப்பாரி செவி வழியாக சென்று இவன் இருதயத்தையே துளைத்து விடுகிறது. இப்படி ஒரு சோகத்தை தருபவனுக்கு பெயர் ஆண்டவனா? சிந்திக்கிறான் அவன். அவன் படைத்த பிறவிதானே. இந்த பிறவி இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வலியையும் இவ்வளவு வேதனையையும் சுமந்துதான் தீர வேண்டுமா? இதை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவன் எப்படி ஆண்டவனாக இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே நடக்கிறான். வீதியின் அடுத்த முனையை அடைகிற பொழுது இடப்பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைசி வீட்டிலே இருந்து மங்கள ஓசை கேட்கிறது.
வாழ்வை எப்படி பார்க்கிறான் தமிழ் கவிஞன் என்று சிந்தியுங்கள். மங்கள ஓசை கேட்கிற ஒரே வீதிதான், மங்கள ஒலி முழவு ஒலிக்கிறது. அப்படி என்ன ஆனந்தம் இங்கே அரங்கேறி இருக்கிறது என்று உள்ளே பார்க்கிறான். அங்கே இரு மனங்கள் இணைவதற்கான திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிக்கிறான் கவிஞன். ஒரு இடத்தில் இன்பம், ஒரு இடத்தில் துன்பம், ஒரு இடத்தில் மரணம், இன்னொரு இடத்தில் இன்னொரு புதிய உயிர் ஜனிப்பதற்கான திருமணம். இரண்டு எதிர் நிலைகளில் மனிதர்களை வைத்து விளையாடக்கூடியவன் எப்படி ஆண்டவனாக இருக்க முடியும்? கோபம் வருகிறது அவனுக்கு. பிரிந்த காதலன் வீடடைந்து விட்டான். நீண்ட நெடும் காலம் பிரிந்து கிடந்த காதலன் வீடடைந்த பிறகு இருவரும் இன்புற்று கிடக்கிறார்கள். அவளுடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சி. ஆனால் சென்றவன் தான். ஒவ்வொரு நாளும் வாசற் கதவை திறந்தபடி வீதியை பார்த்து பார்த்து விழிநீர் சிந்திக் கொண்டிருக்கிறாள். அவன் வரவே இல்லை. ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜனனத்திற்கான வாய்ப்பு. இரண்டு எதிர் நிலைகளை உருவாக்கியவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறான். மீண்டும் கவிதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஓர் இல் நெய்தல் கரங்க. நெய்தற் பறை என்றே சாப்பறைக்கு பெயர் சங்க இலக்கியத்தில். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் வாணி ததும்ப. புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். பண்பு கட்ட பாவி அவன் என்கிறான். ஆண்டவனை சபிக்கிறான். அடுத்த நிமிடமே அவன் சிந்தனை சுழல்கிறது. அடுத்த 2 வரிதான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த பாடலை அப்படியே சுமந்து கொண்டு நம்மிடம் வந்து சேர்க்கிறது. இந்த 2 வரி என்ன தெரியுமா? இதுதான் வாழ்வு. எது வாழ்வு? இதுதான் வாழ்வு. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன். இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் துன்பமயமானது தான். கவிஞன் முடிவுக்கு வருகிறான். இந்த உலகம் துன்பமயமானது தான். துன்பமயமானது தான் இந்த உலகம் என்று நாம் மூலையிலே முடங்கிவிட முடியுமா என்ன? அடுத்த வரி பாருங்கள். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இந்த துன்பம் நிறைந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இன்புற்று வாழலாம் என்று சிந்தி அந்த இன்பத்தை தேடு. ஓஷோ சொல்லவில்லை? லைஃப் இஸ் a festival, you celebrate it என்றான் ஓஷோ. வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்டம், வாழ்வு என்பது ஒரு உற்சவம். கணம்தொறும் கண்ணீர் விட்டு கலங்குவதற்கானதல்ல வாழ்வு. வாழ்வின் அடிப்படை தன்மையை யோசித்தால் உங்களுக்கு எதிர்வினையில் செயற்படக்கூடிய சூழல் தெளிவாகவே தெரிந்துவிடும். கால ஓட்டத்தில் இரவு பகல் 2. மனித வாழ்க்கையில் ஜனனம் மரணம் 2. அனுபவிக்கும் உணர்வில் இன்பம் துன்பம் 2. 2 இருக்கும். ஏன் ஆண் என்று ஒருவனை மட்டுமே ஆண்டவன் படைத்திருக்கலாமே? அல்லது பெண் என்று ஒருத்தியை மட்டுமே ஆண்டவன் படைத்திருக்கலாமே? ஏன் 2 படைத்தான்? எனவே எல்லாவற்றிலும் 2 இருப்பதுதான் இயற்கையின் விதி. துன்பமற்ற இன்பம் என்பது உலகத்தில் ஒருவனுக்கும் சாத்தியமில்லை. மரணமற்ற வாழ்வு என்பது எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை. அப்படி என்றால் இந்த வாழ்வை எப்படி நாம் வாழ வேண்டும்? இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. யோசியுங்கள். போகிற போக்கில் நீதியரசர் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று வழங்கியவன் நம் தமிழன் தானே என்றார். நான் சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் பாரதி பதிவு செய்திருக்கிறான், தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அனைத்தும் அழிந்துபட்டாலும்
ஔவையின் பாடல்கள் மட்டும் இருந்தால் போதும் தமிழ் தலை நிமிர்ந்து வாழும் என்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், சங்க இலக்கியங்கள் முழுவதுமாகவே அழிந்து பட்டாலும் கணியன் பூங்குன்றன் தந்திருக்கக்கூடிய இந்த ஒற்றை பாடல் வாழுகிற வரையில் உலகத்தின் உயர்தனி செம்மொழி தமிழ் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கே இடம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழை சாதியின் சமூகம் சார்ந்த வாழ்வின் சாரத்தை இறக்கி வைத்திருக்கிற கோப்பை அந்த கவிதை. பருகுங்கள். வாழ்வு என்னும் ஜீவ ரசத்தை நீங்கள் பருகுவதற்காக வழங்கப்பட்டிருப்பது அந்த ஒற்றை கவிதை. நாம் ஒரு வரியை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த பாடல் முழுவதையும் இளம் பிள்ளைகள் பயில வேண்டும், மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நாம் தமிழ் படிப்பதே மதிப்பெண்கள் பெறுவதற்காகத்தானே, வெறும் மதிப்பெண்ணுக்காக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இப்படியே படிக்கிறான் பையன். ஏன்? அவனுடைய நோக்கம் இதை படித்து எழுதினால் 2 மதிப்பெண் கிடைக்கும், அவ்வளவுதான். கசடு அற கற்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு புரிதல் இல்லை. இப்பொழுது இந்த ஒற்றை வரியை நீங்கள் வரி வரியாய் பாருங்கள். நாள் முழுவதும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம் இந்த ஒரு பாடலை வைத்துக்கொண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளிர். பார்த்தால் அது ஒரு இட்ஸ் a mere statement, ஒரு சின்ன ஒரு சாதாரண வாக்கு மூலம். எல்லாம் என் ஊர், அனைவரும் என் உறவினர்கள், அவ்வளவுதானா? எல்லாம் என் ஊர் என்று நினைக்கக்கூடிய உள்ளம் யாருக்கு வரும்? அனைவரும் என் உறவினர்கள் என்று யோசிக்கக்கூடிய நெஞ்சம் யாருக்கு வரும்? அங்கே சிந்தியுங்கள், அங்கே சிந்தியுங்கள். கணியன் பூங்குன்றனுக்கு எப்படி அந்த ஒற்றை வரி வந்து விழுகிறது? நாடென்றும் இனமென்றும் மொழி என்றும் மதம் என்றும் சாதி என்றும் எந்த வேற்றுமைக்கும் உட்படாமல் பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் கொண்டு வந்து சேர்த்து கொள்ளுகிற பரிபூரணத்துவத்தினுடைய மனக்குரல் தான் இந்த ஒற்றை வரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்குள்ளே சாதி ஏது? தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் என்னென்ன இன்றைக்கு? சாதி நம்மை பிரிக்கிறது, மதம் நம்மை பிரிக்கிறது, மொழி நம்மை பிரிக்கிறது, இனம் நம்மை பிரிக்கிறது. பிரிப்பதற்கான சக்திகள் தான் நம்மை முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதியை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, மதத்தை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, மொழியை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு, இனத்தை சொல்லி ஒரு பக்கம் பிரிவு. ஒன்றை இரண்டாக காண்பது அறியாமை, இரண்டை ஒன்றாக காண்பது மட்டும்தான் அறிவு, அதுதான் ஞானம். இதற்கு அக்பரிடமிருந்து ஒரு சான்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஏறக்குறைய இந்தியாவின் 3/4 பகுதியை ஆண்ட மன்னன் அக்பர். அவன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான் ஃபரீத் என்கிற சூஃபி ஞானி. எப்படி தமிழ் மரபில் சித்தர்களை நாம் பார்க்கிறோமோ அப்படித்தான் இஸ்லாமிய மரபில் சூஃபிக்கள். அன்போடு இரு என்பது வேறு, அன்பாய் இரு என்பது வேறு. அன்பாகவே ஆண்டவனை பார்த்து அன்பாகவே வாழ பழகியவர்கள்தான் இங்கிருந்த சித்தர்களும் இஸ்லாமிய மரபில் வந்த சூஃபிகளும். அப்படி வாழ்ந்த மிக புகழ்பெற்ற ஞானி ஃபரீத். அந்த ஃபரீத் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையின் கீழே ஏழ்மையும் எளிமையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் 3/4 பகுதியை ஆண்ட மாமன்னன் அக்பர் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஃபரீதை தேடி செல்வான். ஃபரீதுக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்வான். ஃபரீது வழங்கக்கூடிய ஞான செல்வங்களை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்புவான். ஒரு நாள் அக்பர் சிந்திக்கிறார், வாழ்வு என்பது என்ன? நான் அடிக்கடி சொல்வேன், விக்டர் ஈகோ எழுதியிருக்கிற லே மிசரபிள் என்கிற அந்த பிரெஞ்சு நவீனத்தில் ஒரு வரி சாகும் வரை என்னால் மறக்க முடியாது. அது எனக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்வு என்பது என்ன? லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக். லைஃப் இஸ் டு கிவ், நாட் டு டேக்.
வாழ்வு என்பது உன்னிடம் இருப்பதை சக மனிதனுக்கு தருவதற்காக வாய்த்ததே தவிர பிற மனிதரிடமிருந்து எதையும் பெறுவதற்கானதல்ல உன்னதமான வாழ்வு. கொடு, கொடுத்து கொண்டே இரு. முடிகிற போதெல்லாம் கொடு, முடிந்ததையெல்லாம் கொடு. கொடுப்பதுதான் வாழ்வு. ஈத்து உவக்கும் இன்பம் என்று அதனால் தானே தமிழ் பேசுகிறது. எனவே அக்பர் சிந்திக்கிறான், தருவதும் பெறுவதும் தானே வாழ்க்கை நதியினுடைய இரண்டு கரைகளாக இருக்க முடியும். நாம் தொடர்ந்து ஃபரீதிடம் பெற்றுக்கொண்டுதான் திரும்புகிறோமே தவிர தந்தவனாக இல்லையே. இந்த முறை சென்று தருபவனாக மாற வேண்டும் என்று யோசிக்கிறான். முதலமைச்சரை அழைத்தான். அமைச்சரே, நம்முடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே விலை மதிப்பற்ற மிக உயர்ந்த பொருள் எது? அதை தேடி கொண்டு வாருங்கள் என்றான். அமைச்சர் கருவூல அதிகாரிக்கு கட்டளையிட்டார். கருவூல அதிகாரி எல்லாவற்றையும் தேடி பார்த்து ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து கொடுத்தான். அமைச்சர் அதை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்துவிட்டு மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். மன்னர் பார்த்தார், என்ன, நம்முடைய அரண்மனை கருவூலத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருள் இதுதானா? இந்த கத்திரிக்கோலா என்றார். அரசே, அதை உற்று பாருங்கள். இந்த கத்திரிக்கோலின் மேனி முழுவதும் நவரத்தின கற்கள் படிந்து கிடக்கின்றன. கோடி கொடுத்தாலும் விலை வைக்க முடியாத மாணிக்கம், பவழம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம் அத்தனையும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு விலையே கிடையாது. அப்படியா? சரி, கொடு. மகிழ்ச்சியோடு ஃபரீதை போய் பார்த்தான். இந்த முறை நான் தருபவனாக இருக்க வேண்டும். ஃபரீதிடம் சென்று, ஞானியாரே, எப்பொழுது வந்தாலும் உங்களிடம் பெறுபவனாகவே நான் திரும்பி இருக்கிறேன். இன்று முதன் முறையாக உங்களுக்கு தருபவனாக நான் ஒரு பேற்றினை பெற விரும்புகிறேன். நான் கொடுப்பதை நீங்கள் ஏற்பீர்களா என்றார். எதை வேண்டுமானாலும் கூட ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஞானி. இவன் இந்த கத்திரிக்கோலை கொடுத்தான். அதை 2 முறை திரும்ப திரும்ப பார்த்தார். பிறகு புன்முறுவல் பூத்தபடி மறுபடியும் அவனிடமே கொடுத்து விட்டார். மன்னனுடைய முகம் சுருங்கிவிட்டது. இந்த பொருள் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். எதையும் என்னிடம் நீங்கள் பெற விரும்பவில்லையா? விரும்புகிறேன். அப்படியென்றால் என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஒரு ஊசி இருந்தால் கொடு. ஊசியா? கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் பெற முடியாத விலை மதிப்பற்ற இந்த பொருளை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். ஒற்றை காசு பெறாத ஒரு ஊசி கேட்கிறீர்களே, ஏன்? அப்பொழுது அவர் சொன்னார், மகனே, எத்தனை கோடி பெருமானம் உள்ளதாக இருந்தாலும் இந்த கத்திரிக்கோல் ஒன்றை 2ஆக வெட்டி பிரிக்கும். நான் கேட்கிற ஊசி பிரிந்து கிடக்கக்கூடிய 2ஐ ஒன்றாக இணைக்கும். இணைப்பதுதானடா வாழ்வு, பிரிப்பதல்ல வாழ்வு. உலகம் முழுவதும் என்னுடைய ஊர், உலகில் உள்ள அனைவரும் என் உறவுகள் என்று ஒருவன் சிந்திப்பது என்றால் அது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமில்லை. உங்களுக்கு சாதி குறுக்கே வரும், மதம் குறுக்கே வரும், அரசியல் குறுக்கே வரும், மொழி குறுக்கே வரும், இனம் குறுக்கே வரும், எல்லாம் குறுக்கே வரும். ஆனால் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆன்மீகம், அதுதானே ஆன்மீகம். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. நண்பர்களே, நான் இந்துவாக இருக்கிறேன் என்றால் இந்துக்களின் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட பரிவு இருக்கும், என்னை அறியாமல். இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும். கிறிஸ்துவராக இருந்தால் அப்படி இருக்கும். எனவே நான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தில் உள்ளவர்களின் மீது எனக்கு பாசம் பல்கி பெருகுகிறது. அதே பாசம் அடுத்த மதத்தில் உள்ளவன் மீது பாயுமா என்றால் பாயாது. ஆனால் ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல. உலகத்தில் உள்ள உயிர்கள் மட்டுமல்ல. பாரதி பேசுவான், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி பாரில் உள்ள பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் என்கிறான். உயிரோடு உலவக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களும் எனக்கு தெய்வம் என்று பேசுகிறானே, அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். பேதமற்று பிணக்கற்று பிளவுகளை கடந்து
எல்லா மனித குலத்தையும் ஒன்றாக ஆறத் தழுவி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளம் எவனுக்கு வாய்க்கிறதோ அவன்தான் உண்மையில் ஆன்மீகவாதி, அவன் மதவாதி அல்ல. அந்த ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஒரு வரிக்குள் இவ்வளவு இருக்கிறது. அது ஒற்றை வரி, சாதாரண வரி அல்ல. அடுத்து யோசியுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், படிப்பது ஒன்றுதான் எனக்கான பேரின்பம். மேலை நாடுகளில் தத்துவத்தின் வாசலை அகலமாக திறந்து வைத்த சாக்ரட்டீஸின் சீடன் பிளாட்டோ வழங்கிய தத்துவங்களிலே இருந்து என் கண் முன்னால் வாழ்ந்து மறைந்த ஜே என்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய தத்துவங்கள் வரை தேடி தேடி படிப்பதிலேயே என் வாழ்வை நான் பேரின்பமாக்கிக் கொள்பவன். இவர்கள் அத்துணை பேரும் பல்லாயிரம் பக்கங்களில் சொல்ல முயல்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் கணியன் பூங்குண்டன் ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். உன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இன்புற்று இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சி கடலில் மிதக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை. ஒரு வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இவனால் நான் வாழ்ந்தேன் என்று சொல்வதை விட பெரிய பொய் உலகத்தில் எதுவும் கிடையாது. இவனால் நான் வீழ்ந்தேன் என்று சொல்வதை விடவும் பெரிய பொய் எதுவும் கிடையாது. நான் வாழ்வதும் என்னால், நான் வீழ்வதும் என்னால். இன்பங்களை நான் சந்திப்பதும் என் செயலால், துன்பங்களில் நான் மூழ்கி தவிப்பதும் என் செயலால். என் செயல் எங்கே பிறக்கிறது? மனம். மனம். அதனால்தான் உலகம் கண்டெடுத்த முதல் உளவியலாளன் யார் தெரியுமா? சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கெல்லாம் அப்பன், அப்பனுக்கெல்லாம் அப்பன் வள்ளுவன். எங்கே தொடங்குகிறான் என்று பார்க்க வேண்டும். நீ சிறப்புற்ற மனிதனாக வாழ வேண்டுமா? இன்புற்று வாழ வேண்டுமா? நீ எப்படி இருக்க வேண்டும்? பக்கம் பக்கமாக அவன் சொல்லவில்லை. எங்கே தொட வேண்டுமோ அங்கே தொடுகிறான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உன் மனதில் இருக்கக்கூடிய மாசு முழுவதையும் அகற்றிவிடு. மாசற்றவனாக நீ ஆகிவிடு. மனம் அவ்வளவு முக்கியமானதா? ஆம், இந்த மனம் அவ்வளவு முக்கியமானது. காரணம், மனதிலே இருந்துதான் எண்ணங்கள் பிறக்கின்றன, எண்ணங்களில் இருந்துதான் வார்த்தைகள் வருகின்றன, வார்த்தை தான் செயலுக்கான உந்து சக்தியாக இருக்கின்றது. இந்த செயல்தான் எனக்கான விளைவை தேடி தருகிறது என்கிற பொழுது என் வாழ்வும் என் தாழ்வும் என்னுடைய செயலின் மூலம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தந்த தாக்கத்தினாலே தான் அவனுக்கு பின்னாலே வந்த திருமூலன் இன்னும் தெளிவாக சொல்கிறான். தானே தனக்கு பகைவனும் நண்பனும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும். எனக்கு பகைவன் நண்பன் வேறு யாரும் இல்லை, நான் தான். எனவே உன் செயலே உன் விளைவு. புத்தர் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். புத்த ஞானம் என்பது அதுதான். அங்குத்தர நிகாயம் என்று இருக்கிறது. நான் இதை பல நேரங்களில் சொல்கிறேன். கேட்பவர்கள் உள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த அங்குத்தர நிகாயத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தன் வழங்கி இருக்கிற அந்த செய்திகளை இன்றும் நீங்கள் சிந்திக்கலாம், நாளையும் சிந்திக்கலாம், இன்னும் 2000 ஆண்டுகள் சென்ற பிறகும் சிந்திக்கலாம். பாலி மொழியில் அவன் வடித்து கொடுத்த அந்த அங்குத்தர நிகாய சிந்தனைகளில் முதலில் என்ன? உனக்கும் முதுமை வரும். உனக்கும் முதுமை வரும் என்றால் என்ன பொருள்? இன்று இளமையோடு இருக்கிற காரணத்தினால் முதியவர்களை புறக்கணித்து விடாதே. நாளை நீ முதியவனாக போகிறாய். உனக்கும் முதுமை வரும். இரண்டாவது, உனக்கும் நோய் வரும். நீ ஆரோக்கியமாக இன்று இருப்பதனால் இறக்கும் வரை ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் என்று கருதாதே. உனக்கும் நோய் வரும். அதனால் நோயுற்றவனை சென்று பார், அவன் நோயை தீர்க்க முடியுமா என்று சிந்தி. உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும், உனக்கும் மரணம் வரும். மரணம் வரும்.
பிறகு உனக்கும் பிரிவு வரும். பிறந்ததிலே இருந்து இறக்கிற வரையில் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து நடக்கக்கூடிய உறவு என்று ஒரு உறவை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு உறவு. ஒவ்வொரு கட்டத்திலும் பிரிவு வரத்தான் செய்யும். இப்படி சொல்லிவிட்டு ஐந்தாவதாக புத்தன் சொல்கிறான், உன் செயலே உன் விளைவு. உன் செயல்தான் உனக்கான விளைவை உருவாக்குகிறது என்பதை யோசி. அதைத்தான் கணியன் பூங்குன்றன் சொல்கிறான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதற்கு பிறகு பாருங்கள், நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நீ நன்மையை அதிகமாக செய்தால் அதற்கேற்ற இன்பம் அதிகமாகும். நீ தீமையை அதிகமாக செய்தால் அதற்கேற்ற துன்பம் அதிகமாக உன்னை பற்றும். எனவே நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்று. எப்பொழுது நாம் இந்த மண்ணில் பிறந்தோமோ பிறந்த அந்த கணத்திலேயே நம்மை நிழலாக தொடர்வதுதானே மரணம். உலகத்தில் மனிதனால் தவிர்க்கவே முடியாதது மரணம் என்ற ஒன்றுதானே. எனவே மரணம் என்பது இயல்பானது. சிலப்பதிகாரம் மிக தெளிவாக சொல்லும், பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவதன்று தொன்றியல் வாழ்க்கை. பிறந்தால் இறந்தாக வேண்டும். ஆனால் நாம் நினைக்கிறோம் ஒரு இறப்போடு நம் மரணம் முடிகிறது, நம் வாழ்வு முடிகிறதா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த வாழ்வு இந்த மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்வை தேடிக்கொள்கிறது. எப்பொழுது நாம் முழுமையாக இந்த பிறவி சுழலிலே இருந்து விடுபட முடியும்? எண்ணங்களிலே இருந்து என்று மனிதன் விடுபடுகிறானோ அன்றுதான் பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை சுழலில் இருந்தும் அவன் முற்றாக விடுபடுவான். எண்ணங்களிலிருந்து விடுபடுவது என்றால் என்ன பொருள்? எண்ணங்கள் உதிக்கக்கூடிய மனதிலே இருந்து விடுபடுவது. அதைத்தான் நீதியரசர் பேசுகிற பொழுது சொன்னார், தன்னை தன்னிலிருந்து விலகி பார்ப்பது. தன்னை தான் பார்க்க வேண்டும். அடுத்தவனை நான் பார்ப்பது போல என்னை என்னிலிருந்து விலகி என்னை நான் பார்க்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் என் குறை என்ன, என் நிறை என்ன என்றெல்லாம் தெரியும். இப்படி வரிசையாக நாம் அதை வரி வரியாக சொல்லிக்கொண்டே போகலாம். சாதலும் புதுவதன்று வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. ஆஹா, எனக்கு என்ன வாழ்வு கிடைத்து விட்டது என்று ஆடாதே. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். இயேசுநாதர் பைபிளில் வழங்கி இருக்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன கதைகளின் மூலமாக எவ்வளவு அரிய கருத்துக்களை அள்ளி வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த மனிதர். அவர் சொன்ன பல கதைகளில் ஒன்று பைபிளில் உள்ளது. அவர் மிகப்பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் வேலையாட்கள் அனைவரையும் அழைக்கிறார். நான் வெளியூர் சென்று விட்டு திரும்புவேன், நான் வருகிற வரையில் நீங்கள் எல்லா இடங்களையும் ஒழுங்காக பராமரித்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஒரு வாரம் கழித்து வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை, ஒரு மாதம் கழித்து வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை, நாளை வருவேன் என்றும் அவர் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அவர் வரக்கூடிய நாள் இது என்று தெரிந்து அந்த நாளில் இவர்கள் விழிப்போடு இருப்பார்கள், பராமரிப்பு பணிகளிலே ஈடுபடுவார்கள். ஆனால் எஜமானன் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறான், நான் வருகிற வரையில் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இவன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் எஜமான் வருவான் என்றால் எப்பொழுதும் இவன் விழிப்புணர்வோடு இருந்தாக வேண்டும். இதை இந்த போகிற போக்கில் இயேசுநாதர் சொல்வதன் நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இன்றுதான் மரணம் வரும் என்று தேதி குறித்து விட்டால் அதுவரையில் நீங்கள் தெளிவாகி விடுவீர்கள். அன்று வரவேற்பதற்கு என்று மரணம் வரும் என்று எவனுக்கு தெரியும்? எனவே என்று மரணம் வரும் என்று தெரியாத நிலையில் நொடி நொடியாய் நாம் வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்வு. அந்த வாழ்வை கற்றுக் கொடுப்பதுதான் புத்தம், புத்தம் தருவதுதான் போதம், போதம் என்பதுதான் ஞானம். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு கடைசி வரை போகலாம். ஆற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பதை விட இந்த வாழ்வு குறித்த சிந்தனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆற்றின் போக்கில் தெப்பம் மிதந்து செல்வதைப் போல விதியின் போக்கில் உன் வாழ்வு நடக்கும் என்று சொன்னால் தலையில் எழுதுகிற விதி அல்ல,
விதி, வினை, செயல் அனைத்தும் ஒரு பொருட்பன்மொழி. எனவே இங்கே விதி என்பது செயல். உன் செயலுக்கு ஏற்பத்தான் உன் வாழ்வு நடக்கும் என்பதை ஆற்றின் போக்கில் தெப்பம் செல்வது போல உன் செயலுக்கு ஏற்ப உன் வாழ்வு நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கிறதே, அது தருகிற வாழ்வியல் சிந்தனையை யோசியுங்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு கடைசி வரியில் போய் நிற்கலாம். பெரியோரை சிறியோரை இகழ்தலும் இலனே, சிறியோரை இகழ்தலும் இலனே, அது ஒரு பெரிய சிறப்பு தான். திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் சிறியோரை இகழ்தல் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சாதாரண மனிதர்கள் சிறியவர்கள், அவர்களை போய் அவர்கள் செய்கிற தவறுகளை மனதிலே வைத்து இகழாதே, அவர்களை குறைவாக கருதாதே என்று சொன்னால் எனக்கு அது புரிகிறது. அது என் பண்பாடு சார்ந்த ஒரு செய்தி. ஆனால் பெரியோரை வியத்தலும் இளமே என்கிறானே கணியன் பூங்குன்றன், இது குறித்து நான் நெடுங்காலம் சிந்தித்திருக்கிறேன். இது எந்த வகையில் சரி? மிகச்சிறந்த சான்றாண்மை மிக்க மனிதர்களை வியக்கக்கூடாதா? பெரியவர்களை பாராட்டக்கூடாதா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பேசுகிறானே கணியன் பூங்குன்றன். ஏன்? ஆழச் சிந்தித்தால் தான் யோசிக்கும் வேளையில் அந்த உண்மை புலப்படும். என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்பொழுது உன் இருதயத்தில் விருப்பு என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறதோ அப்பொழுதே வெறுப்பு என்கிற இன்னொரு உணர்வுக்கும் இடம் தானாகவே வாய்த்து விடும். எப்பொழுது நீ ஒருவரிடம் அன்பை செலுத்துகிறாயோ அப்பொழுதே இன்னொருவரிடம் நீ பகைமையை பாராட்டுவதற்கும் தயாராகி விடுவாய். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்றால், பெரியவர்களை நான் புகழ மாட்டேன் என்றால், சிறியவர்களை இகழ மாட்டேன் என்றால், இரண்டுக்கும் இடைப்பட்ட மனச்சமநிலை, மென்டல் பேலன்ஸ், கீதை பேசுகிற ஸ்தித பிரக்ஞன், அந்த இடத்திற்கு நாம் வந்து சேர வேண்டும். அதுதான் மனிதத்தினுடைய மாண்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் முழுவதையும் நாம் வரி வரியாக சிந்தித்து பார்த்து அதன்படி நம் வாழ்வை செதுக்கிக் கொள்ளலாம். எனவே 3 பாடல் சொல்வதாக சொன்னேன், அடுத்த பாடல் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த பாடல் என்பது ரொம்ப முக்கியம். நான் சலிப்பின்றி அதை சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காகவே சொல்கிறேன். வருகிற தலைமுறை இதை யோசிக்க வேண்டும், இந்த புறநானூற்றை கொஞ்சமாவது புரட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மனித வாழ்வின் உன்னதம் என்ன தெரியுமா? நன்றி உணர்ச்சி தான். நன்றி உணர்ச்சி. அதனால்தான் வள்ளுவன் நன்றி குறித்து ஒரு அதிகாரத்தையே படைத்தான். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த இடத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். செய் நன்றி மறந்த மகற்கு என்று சொன்னால் இன்னும் அழகாக இருக்கிறது. ஆனால் செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறான் வள்ளுவன். ஒருவன் எனக்கு செய்த உதவியை நான் மறந்தால் ஒரு கொலை செய்த பாவியாக நான் இருக்கிறேன். கொலைக்கு ஈடானது நன்றி மறப்பது. ஏறக்குறைய அவன் வாழ்ந்த காலத்தில் ரோம பேரரசில் இருந்தவன் தான் சிசரோ. சிசரோ சொல்லுவான், கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் என்று. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். ஒரு மனிதனுடைய அத்தனை நற்பண்புகளுக்கும் தாயாக விளங்குவது நன்றி உணர்ச்சி தான். நன்றி சொல்ல பழகுங்கள். என்னை ஈண்டெடுத்த என்னுடைய தாய்க்கு நன்றி, என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தந்தைக்கு நன்றி, அறியாமை இருட்டில் அழுந்தி கிடந்த எனக்கு அறிவு கொளுத்திய என் ஆசானுக்கு நன்றி. இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை வரவழைத்து பல்வேறு சான்றாண்மை மிக்க மனிதர்களை, அறிவிற் சிறந்தவர்களை கொண்டு வந்து நமக்கு புதிய புதிய அற்புதங்களை செய்திகளாக தரக்கூடிய இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு நன்றி. என் நிழலாகவே என்னை பின்தொடரக்கூடிய என் மனைவிக்கு நன்றி. என் வாழ்விலும் தாழ்விலும் இணைந்து நடக்கக்கூடிய என் நண்பனுக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி பாருங்கள். நன்றியை தவிர வேறு எதுவுமே இல்லாத இதயம் உங்களுக்கு வாய்த்து விட்டால் அங்கே பகை இல்லை, வெறுப்பு நெருப்புக்கு இடம் இல்லை. அதாவது இந்த சார்பியல் கொள்கை, ரிலேட்டிவிட்டி, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீன் கண்டெடுத்தது. அது எவ்வளவு உன்னதமானது. ஒருவனை சாராமல் ஒருவன் வாழவே முடியாது.
தனியாகவே பிறந்து தனியாகவே வளர்ந்து தனியாகவே வாழ்ந்து தனியாகவே ஒரு நாள் கல்லறையில் போய் நான் படுத்துவிட முடியவே முடியாது. என் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவன் துணையின் மூலமாகத்தான் நடக்கும் இந்த வாழ்வில். அதனால்தான் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். நாம் சமூக விலங்குகள் என்று பேசப்படுகிறோம். நான் சட்டை அணிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சட்டையை எத்தனை நெசவாளிகளுடைய வியர்வை இதில் இருக்கிறது. நான் நினைந்து பார்த்து அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பசியாறுவதற்கு சோற்றில் கை வைக்கிறேன். ஒவ்வொரு கவலம் சோற்றிலும் எத்தனை விவசாயிகளுடைய கண்ணீர் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொருவனுக்கும் நன்றி சொல்வது என்று புறப்பட்டு விட்டால் நன்றியை சுமக்கக்கூடிய இருதயத்தில் அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதைத்தான் மையமாக வைத்து ஒரு பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கியதை அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த பாடலை திரும்ப திரும்ப உங்கள் நெஞ்சில் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண் முலை அறுத்த அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று யோசியுங்கள். ஆண் முலை அறுத்த அரணிலோர்க்கும் பசுவின் மடிக்காம்பை, என் உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை பொழிகிற பசுவின் மடிக்காம்பை அறுக்கக்கூடிய இரக்கமற்ற அரக்கனுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆண் முலை அறுத்த அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும், ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்றும் கருதாமல் அவளை எட்டி உதைத்து கருவை சிதைத்து விடுகிறானே, அந்த அரக்கனுக்கும் இந்த மண்ணில் மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், அறியாமை இருட்கடலில் ஆழ்ந்து கிடக்கக்கூடிய என்னை தூக்கி நிறுத்தி அறிவு வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்த ஆசானுக்கு, என் ஆசிரியனுக்கு நான் துன்பம் விளைவித்தால் அந்த பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. பிறகு எந்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை? ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிடை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. நிலம் புடை பெயர்வதாயினும் கிழக்கு மேற்கிலும் மேற்கு கிழக்கிலும் பூமி பந்தே புரண்டு படுத்தாலும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் என அறம் பாடிற்றே. ஒருவன் எனக்கு செய்த நன்றியை நான் மறந்துவிட்டால் அந்த நன்றி கொன்ற பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று பேசுகிற புறநானூரை புரட்டுங்கள். புறநானூற்று சிந்தனைகளுக்குள்ளே செல்லுங்கள். அது தரக்கூடிய வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து வாழ பழகுங்கள். நன்றி, வணக்கம்.